வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு லிட்டில் மூவ்மெண்ட்டோட ஒரு வாலட்டைல் மூவ் இருந்ததுன்னு சொல்லலாம். அதோட க்ளோசிங்கில் பார்த்தோம்னாக்க தேசிய பங்குச்சந்தை 9.80 புள்ளிகள் இறங்கி 25,268.9 சைஃபர்களை முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1202, டிக்ளைன்சஸ் பார்த்தோம்னா 1150. மேலும் மிட் கேப் வந்து இன்னைக்கு 0.2% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.42% ஏறி இருக்கு. அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு 1.5% குறைஞ்சு பிலோ 14 இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத்து வந்து பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இந்த பேங்க் அண்ட் கேபிட்டல் குட் இண்டைசஸ் வந்து ஒரு 0.5% மேலே ஏறினது. இன்னைக்கு மீடியா, பவர், மெட்டல், ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் இவை எல்லாமே 0.5%லேருந்து 1.5% வரலையும் இறங்கியிருக்கு. குட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹீரோ மோட்டோகார்ப், டைட்டன், நெஸ்லே, விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இறங்கிய பங்குகளை பார்க்கும் பொழுது ஓஎன்ஜிசி, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி போர்ட், ஏஷியர் மோட்டார், HL டெக், என்டிபிசி, பிபிசிஎல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 33 ரூபாய் அதிகரித்து 71,634லையும், வெள்ளி 310 ரூபாய் குறைந்து 82,149லையும், குரூடாயில் 125 ரூபாய் குறைந்து 6,097 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, இஎக்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய அவங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க கிட்டத்தட்ட 12,040 MU டோட்டல் வால்யூம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2024 கிட்டத்தட்ட 36% அதிகரித்திருக்கிறது. ஹையஸ்ட் எவர் மந்த்லி வால்யூம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு வாரமாகவே அந்த மொமெண்டம் இருந்தது. ஸோ இன்றைய தினமும் நன்கு ஏறி இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் ஓஎன்ஜிசி பார்த்தோம்னாக்க உத்தரப்பிரதேஷில் அவங்க வந்து புதுசாக ஒரு $multi-billion ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் வந்து ப்ராஜெக்டை செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் த கம்பெனி ஃபார் லாங் டேர்ம்னு சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டார் ஹெல்த் கேர், பாரதி ஏர்டெல், ABFRL இவையெல்லாம் பிளாக் டீலுக்கு இன்றைய தினம் நடந்துள்ளது. ஸோ இவையெல்லாம் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் நம்ம சந்தைகளில் கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா வால்யூம்ஸ் ஆர் ஆல்சோ லெஸ். அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ் 32 லட்சம். பேங்க் நிஃப்டி வால்யூமும் பிலோ ஆவரேஜ் 16 லட்சம். ஸோ கேஷில் பார்த்தோம்னா இன்னைக்கு டேஸ் லோ 25,235, டேஸ் ஹை 25,321.70. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 பாயிண்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இன்னைக்கு வாலட்டிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுலேயும் 90 பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்க காலையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஹைப் ஆச்சு தான். அதன் பிறகு விழுந்தது பார்த்தீங்கன்னா அந்த 25,260 to 25,290லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இந்த 25,300ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது. எப்பப்பெல்லாம் அதை போய் தொடுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் விழுந்து கொண்டு இருந்தது என்று சொல்லலாம். பட் ஓவராலாக ஹையர் லெவலில் கொஞ்சம் செல்லிங் இருப்பதை இன்றைய தினம் காண முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 25,300 சர்பாஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நின்றுதுன்னு வச்சுங்களேன், தென் கம்ப்ளீட் ஷார்ட் கவரிங் சந்தைகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தென் 25,360 to 25,500 அப்படிங்கிற லெவல் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் அதில் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 25,130 வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் ஒரு நல்ல வால்யூம் நடந்திருக்கு. ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி க்ளோசிங் இருக்கு. 52,000 தாண்டினால் அதிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் வரை ஏறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. ஸோ பேங்க் நிஃப்டி ஏறினா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியும் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் நிறைய எக்கனாமிக் டேட்டாஸ்லாம் வர இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி ஸ்டில் பர்சிஸ்ட் ஆகக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.